கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதன் முதல் பகுதி இப்படியா சொல்லுகிறது: நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. இந்த வசனம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக, நம்முடைய ஊழியத்திற்கும் ஊழியத்திலே அங்க பங்கு, அதாவது இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்திலே இது ஒரு வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்த வசனத்தை சுதந்திரிக்கிற நாம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம் என்பதை நாம் உணர்வடைய வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது எதை குறித்து சொல்லுகிறது, அது எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து சொல்லுகிறது என்பதை நாம் தியானிக்காவிட்டால் நாம் அதை முழுமையாய் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதனாலதான் தேவன் இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாய் நம்மளோடு இடைப்பட்டு வருகிறார். இந்த வசனம் சொல்லுகிறதின்படியிலே நாம் பார்த்து வருகிறோம். என்ன தலைப்பிலே பார்த்து வருகிறோம்? குணமாக்குகிறார் என்ற தலைப்பின் கீழாய் பார்க்க தேவன் உதவி செய்தார். எப்படியெல்லாம் தேவன் குணமாக்குகிறாராம்? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி தேவன் நம்மளை குணமாக்குகிறார். அவர் குணமாக்குகிறதுலே அநேக வழிகள் இருக்கிறது. அதுல இது ஒரு வழி. என்ன வழி? சௌக்கியத்தை வரப்பண்ணி, இரண்டாவது ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்மளை தேவன் குணமாக்குகிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வர தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். முதலாவது நாம் தெய்வ சமூகத்திலே தியானித்தோம் சௌக்கியம். சௌக்கியத்தை வரப்பண்ணினா அவர் தேவன் என்ன செய்கிறார்? 2 விதமான சௌக்கியத்தை நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிறார். ஒன்று, பிணியிலிருந்து பிணி நீக்கப்பட்டதான சௌக்கியத்தை வரப்பண்ணுகிறார். 2வது, நாம் சமாதான சௌக்கியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்பண்ணுகிறார். இந்த பிணியிலிருந்து பிணி நீங்கும் சௌக்கியம் என்பது என்ன? அது நம்முடைய வியாதிப்பட்ட அந்த சௌக்கியத்திலிருந்து, வியாதிப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறார். 2வது, இந்த பிணி நீங்குவது என்பது என்ன? பிசாசினால் வரப்பட்ட பிணியிலிருந்து தேவன் நம்மளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறவராய், அதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் நம்மளுக்கு கிரியை செய்கிறார். இது எப்படிப்பட்ட விடுதலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அல்லது எப்படி அந்த விடுதலை வருகிறது? நாம் தேவனை தேடி அவருடைய வல்லமைக்காய் பிரயாசப்பட்டு அவருடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்படும் பொழுது, 2வது அவருடைய வசனத்தோடு வார்த்தையோடு நாம் அவரோடு நடக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை சுத்தமாக்கி நம்மளுக்கு சமாதான சௌக்கியத்தை கொண்டு வருகிறார் என்பதை நாம் பிணியிலிருந்து நீங்கி சௌக்கியத்தை கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க உதவி செய்தார். 2வது நாம் பார்த்தோம் சமாதான சௌக்கியம். சமாதான சௌக்கியம் என்பது, அந்த சமாதான சௌக்கியம் வந்த என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற திகில்களும் கலக்கமும் அங்கு இல்லாமல் போய்விடும். இந்த சமாதான சௌக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லைன்னா என்ன இருக்கும்? அவர்கள் வாழ்க்கை திகிலிலும் கலக்கத்திலும் பிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா திகிலும் கலக்கம் வர்றதுக்கான காரணம் என்ன? நாம் பார்த்தோம், அது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தான். நாம் அதை கண்ட ஒரு சொப்பனம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே திகிலையும் கலக்கத்தையும் கொண்டு வருகிறது. நேபுகாத் நேச்சாரனுடைய வாழ்க்கையிலே அவனை திகிலும் கலக்கமும் பிடித்ததற்கான காரணம் என்ன? அவன் படுக்கையிலே அவனுக்கு வந்த சொப்பனமும் அந்த சொப்பனங்களினால் வந்த நினைவுகளும் அவன் வாழ்க்கையிலே திகிலும் கலக்கமும் கொண்டு வருகிறது. அப்ப நாம் அநேக நேரத்தில் திகிலும் கலக்கமும் பிடிக்கப்படுகிற சூழ்நிலை அது பார்ப்பதற்கு பெரியதாய் இருந்தாலும் அது எப்படி காணப்படுகிறதாம்? அது ஒரு சாதாரண சொப்பனத்தை போல காணப்படுகிறது. அப்படிப்பட்ட திகிலில் இருக்கிற நம்மளை, கலக்கத்தில் இருக்கிற நம்மளை தேவன் விடுதலையாக்கி அவர் சமாதான சௌக்கியத்தை இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்விலே வரப்பண்ணி நம்மளை குணமாக்குகிறார் என்பதை பார்க்க தேவன் நம்மளுக்கு உதவி செய்தார். அதன் பின்பாக நாம் பார்த்தோம், இன்றைக்கு காலையிலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார். இந்த ஆரோக்கியம் என்பது என்ன? வியாதிகளிலிருந்து, அதாவது போராட்டத்திலிருந்து நம்மளை பிழைக்க செய்வது அல்லது நம்மளை சுகமாக்குகிறது தான் இந்த ஆரோக்கியம் என்பதை பார்க்க நம்மளுக்கு தேவன் கிருபை செய்தார்.
அப்ப இந்த ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார் என்றால் என்ன? எதிலெல்லாம் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறாராம்? முதலாவது அவர் நம்முடைய மனதில் இருக்கிற காயங்களுக்கு தேவன் ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். அவர் சரீரத்துக்கு முதலாவது போகிறது அல்ல, அவர் முதலாவது நம்முடைய இருதயத்துக்கு, நம்முடைய மனதில் இருக்கிற காயத்தை ஆற பண்ணி தேவன் ஆரோக்கியத்தை அங்கு வர பண்ணுகிறார். அங்கு காயங்களை ஆற்றுகிறார் என்றால் என்ன நடக்குது? நம்மளை வேதனைப்படுத்தின, நம்மளை போராட்டத்தில் தள்ளினவர்களை தேவன் அங்கு வாதிக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். மூன்றாவது, நம்மளை அவருடைய சிந்தனையிலிருந்து எடுத்து போடுகிறார். இந்த மூன்று ப்ராசஸ்மே மிகவும் முக்கியமானது. தேவன் தொடரும், அது முக்கியமானது. அதை காட்டிலும் முக்கியமானது என்ன? அவர்களை நம்முடைய சமூகத்திலிருந்து தேவன் எடுத்து போடணும், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடணும். ஆனா எடுத்து போட்ட பிறகும் அவர்கள் நம்மளை குறித்து யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள் என்றால், தூரத்தில் இருந்து கொண்டும் நம்மளுக்கு வாதையை கொடுக்கிறவர்களா இருப்பார்கள், நிந்தையை கொடுக்கிறவர்களா இருப்பார்கள். அங்கு கோலியாத் அப்படிதான் செய்தான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒன்றோடு இருந்து அவங்களை துன்பப்படுத்தல. கோலியாத்துக்கும் சவுலுக்கும் பெரிய இடைவெளி இருக்கு. ஆனா கோலியாத் ஒவ்வொரு நாளும் காலையில வந்து அவன் எந்திக்கும் போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறாங்க, அவங்களை நிந்திக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்து அவர்களை நிந்திக்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். என்ன? நம்மளை நிந்திக்கும் நினைவுகளை உடையவர்களின் நினைவில் இருந்து கர்த்தர் நம்மளை எடுத்து விடுகிறார். அதை அவர் நம்மளை எடுத்து விடுகிறதுனால இங்க என்ன நடக்குது? நாம் தேவனினால் நம்முடைய மண்மேட்டிலே நாம் நகரம் கட்டப்படுகிறது, நாம் அரண்மனை நிலைவரப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மனதின் காயங்களை தேவன் ஆற்றினபடினால் நாம் தள்ளுண்டவர்கள் என்று சொல்லி காயங்கள் வந்தது அல்லவா, அந்த தள்ளுண்ட நிலைமையிலிருந்து தேவன் நம்மளை எடுத்து நிறுத்துகிறார். அவர் நம்மளை எடுத்து நிறுத்துகிறது மாத்திரமல்ல, அவர் அந்த இடத்திலே நம்மளை நிலைவரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இரண்டாவதா எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார் அல்லது எதிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாருன்னு எந்த காரியம் சொல்லுகிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அவர்கள் உடல்கள் எல்லாம் ஆரோக்கியம் என்று சொல்லியிருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையை இரண்டாவது தேவன் எதிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறார்? நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஆனா நாம் பார்த்தோம், உடலிலே ஆரோக்கிய குறைவு வருவதற்கான காரணம் என்ன? நம்முடைய உடல் பலவீனப்பட்டு நாம் ஓட முடியாமல், கர்த்தருக்காய் நிற்க முடியாமல், அந்த உடலை பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? தேவனால் தேவன் நம் மீது வைத்த கோபத்தின் நிமித்தமாக. நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் நாம் நடக்கும் பொழுது, அல்லது தேவனை விட்டு நம்முடைய சுய ஞானத்திலே நாம் ஓடும் பொழுது, அது தேவனுடைய பார்வைக்கு தீங்காய் அமைகிறது. அந்த தீங்கு நிமித்தமாய் அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவர் நம் மீது வருத்தப்படுகிறவராய் இருக்கிறார். அந்த வருத்தத்தின் நிமித்தமாய் நம்முடைய உடலிலே அங்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறது. அப்ப தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றுகிறேன், உம்மோடு நடப்பேன், உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிவேன் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய உடலிலே ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறார். அந்த ஆரோக்கியம் வந்ததனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பலன் வருகிறது என்று நாம் பார்த்தோம். என்ன பலன் வருகிறது? யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 25வது வசனத்திலே வாசித்தோம். அந்த வசனம் சொல்லுகிறது, மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். நம்ம தேவனிடத்துல ஒப்புரவாயி தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தை முதலாவது தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். எப்படி ஆரோக்கியத்தை? இள வயதிலிருந்து ஆரோக்கியம் அல்ல, வாலிப வயதிலிருந்து ஆரோக்கியம் அல்ல, அதை காட்டிலும் மேலான ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். வாலிப வயதிலே நாம் ஆரோக்கியத்தோடு இருந்து எதை செய்தோமோ அதை காட்டிலும் பல மடங்கு காரியத்தை செய்யும்படியாய் தேவன் நம்மளை பலப்படுத்துகிறார். இரண்டாவது என்ன பலன் வருகிறது? அதை யோபு 33:25 நாம் பார்த்தோம். நம்மளை தேவன் வாழ வயது நாட்களுக்கு திருப்புகிறார். நன்றாய் சாப்பிட்டு, நன்றாய் உறங்கி, நன்றாய் ஓடி தேவனுக்காய் நாம் நின்றோம் அல்லவா, தேவனுக்காய் நாம் வைராக்கியமே இருந்தோம் அல்லவா, இந்த கல்லின் மேல் மோதுகிற நொறுங்கப்பட்டு போவான் என்று சொல்லி ஒரு தேவனுக்காய் ஒரு கல்லை போல நாம் காணப்பட்டோம் அல்லவா, அந்த வாழ வயதுக்கு தேவன் நம்மளை திருப்புகிறார். நம்முடைய பலன், நம்முடைய உடல், நம்முடைய சரீரம் வாழ வயதுக்கு திரும்பும்படி கர்த்தர் அந்த ஆரோக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில வர பண்ணுகிறார். இது யாருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு? எசேக்கியேல்
எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில நடந்தது. அந்த எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில நடந்ததுனால அது பாபிலோனுடைய ராஜாவுக்கு ஒரு சாட்சியாய் அமைந்தது. அப்ப உடலினே தேவன் ஆரோக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்விலே நம்மளுக்கு மாற்றத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் சாட்சியாய் தேவன் மாற்றி கொடுக்கிறார். மூன்றாவதாய் நாம் பார்த்தோம், எதிலே ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்கிறாராம்? நம்முடைய ஆத்துமாவுக்கு அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆத்துமாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, மத்தேயு 15:22 சொல்லுகிறது, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அப்ப தேவன் நம்முடைய வேதனையிலிருந்து, ஆத்தும வேதனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவரா? எப்படி விடுதலை கொடுக்கிறாராம்? நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணி. அந்த ஸ்திரீ, அங்கு வந்த ஸ்திரீயை தேவன் கடிந்து கொள்ளுகிறார். தேவன் சொல்லுகிறார், பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எப்படி நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் பேசும் பொழுது அவளுடைய விசுவாசம் பெருகுகிறது. அந்த விசுவாசம் பெருகுகிறபடியினால் அவள் ஆரோக்கியம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். இது எந்த வசனத்தினால் உறுதிப்படுகிறது? இன்னும் இது தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாய் இருக்கும்படி கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்ப தேவனால் நாம் கடிந்து கொள்ளப்படுகிற அனுபவத்திலே போகும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். நாம் தேவனால் கடிந்து கொள்ளும் பொழுது, அவர் நம்மளை திருத்தும் பொழுது, அல்லது அவர் நம்முடைய வாழ்க்கையில நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணு என்று நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய விசுவாசத்தை கொடுக்கிறது. அந்த பெரிய விசுவாசம் வருகிறபடியினால் நம்முடைய ஆத்துமா அங்கு ஆரோக்கியம் அடைகிறது. அந்த நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியம் அடைகிறதுனால் என்ன நடக்குது? நம்முடைய சந்ததியும் ஆரோக்கியம் அடைகிறது. இங்க இந்த ஸ்திரீக்கு தேவன் பெரிய விசுவாசத்தை கொடுத்தார். விசுவாசத்தை கொடுத்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். உடனே என்ன நடந்தது? அவளுடைய மகள் உடனே ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வசனம் சொல்லு. அப்ப தேவன் ஆத்துமாவிலே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொழுது அது என்னவாய் மாறுகிறது? அது நம்மளுக்கு மாத்திரம் பலனளிப்பது அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்களோ, அல்லது யாரெல்லாம் ஆரோக்கியத்தை பெற முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம் மூலமாய் தேவன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்களும் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி ஆத்தும ஆரோக்கியத்தை குறித்து பார்க்க தேவன் நம்மளுக்கு கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இன்னொரு ஆரோக்கியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இந்த ஆரோக்கியம் வர பண்ணுவதிலே கடைசி குறிப்பு இதுதான். அவர் மனதிலே ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார், உடலுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார், ஆத்மாவிலே ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். இப்ப இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறது எதற்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறாராம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது. எல்லோரும் அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 6:18, அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்களுக்கும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள் என்று சொல்லு. வசனத்தை வாசிக்கிறேன். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். கடைசியாய் எந்த விதத்திலே தேவன் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார், அல்லது எதிலே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறாராம்? அவர் நம்முடைய ஆவியிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இங்க வசனம் சொல்லி இருக்கு, அசுத்த ஆவியினால் வாதிக்கப்பட்டவர்கள். அப்ப இங்க ஆவி என்பது எதை காட்டுகிறது? அந்த ஆவி வரும் பொழுது நம்முடைய ஆவியிலே அது வாதிப்பை கொண்டு வருகிறது. அது நம்முடைய சரீரத்தில் வெளிப்படுகிறதாய் காணப்படும். அப்ப பிசாசானவன் நம்மளை வந்து பிடிக்கும் பொழுது, அல்லது அசுத்தாவி ஒரு மனிதனிடத்துல வரும் பொழுது அவனுடைய சரீரத்தை அது முதலாவது தொடாது, அது அவனுடைய ஆவியை தொடுகிறது. அவனுடைய ஆவியின் ஆரோக்கியத்தை இழக்க பண்ணுகிறது. அந்த ஆவியின் ஆரோக்கியத்தை இழந்தபடினால் அது அந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய சரீரத்திலே மாம்சம், ஆத்மா, ஆவின் என்று 3 பகுதிகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இங்க மாம்சம் இருக்கிறது, ஆத்மா இருக்கு, ஆவி இருக்கு. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? மாம்சமும் ஆவியும் நடத்துகிறதாய் காணப்படுகிறது. அந்த ஆத்மா என்பது அது நியூட்ரல். அது எந்த பகுதியில எது இழுக்கப்படுகிறோ அந்த பகுதிக்கு அது போகும். இப்ப நீங்க ஒரு வண்டி, ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பின்னாடி ட்ரெய்லர் இருக்கும். ஒரு டிராக்டரே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரெய்லர் இருக்கும், அதுக்கு முன்னாடி டிராக்டரோட ஹெட் இருக்கும், இன்ஜின், அந்த உட்கார்ந்து ஓட்டுகிற பகுதி இருக்கும்.
இப்ப இந்த ஓட்டுகிற பகுதி, அந்த டிரைவர் ஓட்டுகிற பகுதி, அந்த ஹெட் பகுதி வந்து இந்த ட்ரெய்லரோட இணைக்கப்பட்ட உடனே இந்த வண்டி எங்க போகுதோ, அந்த இன்ஜின் எந்த பக்கமாய் போகுதோ அல்லது அதை ஓட்டுகிறவர் எந்த பக்கமாய் ஓட்டுகிறாரோ அந்த பக்கமெல்லாம் இந்த பின்னாடி இருக்க ட்ரெய்லர் அவர்களோடே கூட போகும். அதே போலதான் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மாம்சமும் ஆவியும் நடத்துகிறதாய் காணப்படுது. மாம்சத்திலே நடத்தப்படுகிறவர்கள் உலகத்திற்கு நடத்தப்படுகிறார்கள். அதனால் என்ன நடக்குது? நம்முடைய ஆத்துமா மாம்சம் மேற்கொள்ளும் பொழுது, அல்லது நம்முடைய மாம்சம் மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த ஆத்துமா மாம்சத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறபடினால் அது மரணத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் ஆத்துமாவுக்கு மரணத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுது. ஆனா நம்முடைய ஆத்துமா ஆவியோடு இணைக்கப்பட்டிருந்தால், அல்லது ஆவியிலே நடத்தப்பட்டிருந்தால், அல்லது தேவனினால் நடத்தப்பட்டிருந்தால் இந்த ஆத்துமா எங்கே போகிறது? மரணத்தை நோக்கி போகிறது அல்ல, அது ஜீவனை நோக்கி ஓடுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இதுல என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? நமக்கு ஆத்துமாவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆத்துமாவை நடத்துகிறது ஒண்ணு மாம்சத்தினால் நடத்தப்படணும் அல்லது ஆவியினால் நடத்தப்படணும். இந்த ரெண்டு விதத்துல ஏதாவது ஒரு வழியிலே நடத்தப்படணும். மாம்சத்திலையும் நாம் நடக்க முடியாது, ஆவியிலையும் நாம் நடக்க முடியாது. அதுதான் வசனம் சொல்லுது, அந்த விருட்சத்திலிருந்து நன்மையான கனியும் வர முடியாது, கெட்ட கனியும் வர முடியாது. ஒண்ணு நன்மையான கனி வரணும், இல்லைன்னா கெட்ட கனி வரணும். ரெண்டு எஜமானனுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப இங்கு ஆத்துமா எப்படி காணப்படுகிறது? நடு நிலைமையில் இருக்கு. அந்த ஆத்துமாவை நடத்துகிறது ஆவியாய் இருக்கலாம் அல்லது மாம்சமாய் இருக்கலாம். ஆனா இந்த பிசாசினால் வரும் பொழுது என்ன நடக்கிறது? அது நம்முடைய ஆவியை பலவீனப்படுத்துகிறது. ஆவி பலவீனப்பட்டவன என்ன நடக்கும்? அங்கே இருக்கிற மாம்சம் அதை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். மாம்சம் அந்த ஆத்துமாவை கை கொண்டு அதை நடத்துகிறதாய் காணப்படும். அது பிசாசினால் நடத்தப்படுகிறதாய் காணப்படும். அப்ப தேவன் இன்றைக்கு இந்த இரவிலே நம்மளுக்கு என்ன செய்கிறார்? நான்காவதாக அவர் ஆவியிலே நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். நம்முடைய ஆவியில் இருக்கிற பலவீனங்களை, நம்முடைய ஆவி நம்மளுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு ஏற்றபடி நடத்த முடியாதபடி, தேவ சித்தத்தின்படி நம்முடைய ஆத்துமா ஓட முடியாதபடி, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாதபடி, அல்லது தேவ தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆவி பலவீனப்பட்டிருக்கு அல்லவா? அந்த ஆவிக்கு தேவன் இன்றைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் நம்முடைய மாம்சத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தவர், இப்பொழுது நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம், தேவன் உடலுக்கு மாம்சத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், பின்புதான் கடைசியாக தான் தேவன் ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஏன்? மாம்சத்தை நாம் ஒடுக்கும் பொழுது, மாம்சத்திற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைத்து, மாம்ச இச்சையிலே மாம்சத்தின்படி நாம் நடத்தப்படாமல் மாம்சத்தை நாம் ஒடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆவி பலனடைய ஆரம்பிக்கும். இங்க ஆவி பலனடைய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பித்த உடனே என்ன நடக்கும்? நம்முடைய ஆத்துமா தேவனுடைய பாதையிலே ஓடுகிறதாய் காணப்படும். நாம் மரித்தாலோ அல்லது தேவனுடைய வருகை இருந்தாலோ நாம் தேவனை முகமுகமாய் தரிசித்து அவரோடு பந்தியில் இருக்க, அவரோடு நாம் சஞ்சரிக்க, அவரோடு நாம் பரலோக ராஜ்யத்தில் காணப்பட இந்த ஆவி நம்மளை நடத்துகிறதாய் காணப்படும். அதனாலதான் தேவன் இன்றைக்கு காலையிலே நம்மளுக்கு மாம்சத்திலே முதலாவது விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு இரவு நம்மளுக்கு என்ன செய்கிறார்? ஆவியிலே அவர் விடுதலை கொடுக்கிறவராய், ஆவி பலன் அடைந்து அது நடத்தப்படும்படியாய் தேவன் பலத்தை கொடுக்கிறவராய் மாறுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். அப்ப ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார்னா இப்ப நம்முடைய ஆவி எப்படி இருக்கு? ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆவி ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கான காரணத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் மாத்திரமே அதை நாம் தேவனுடைய பாதத்திலே விட்டுட்டு அதை நாம் சரி செய்து நாம் ஆவியிலே பலனடைய முடியும். அப்ப ஆரோக்கியத்தை தேவன் ஆவியிலே கொடுக்கிறார் என்றால், ஆரோக்கியம் இல்லாமல் நம்முடைய ஆவி போவதற்கான காரணம் என்ன? வசனத்தை வாசிப்போம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். இங்க பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சமும், மாறுபாடான அல்லது நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். அப்ப நம்முடைய ஆவி நொறுக்கப்படுவதற்கும்
நம்முடைய ஆவி ஆரோக்கியத்தை இழந்து போய், அது உருகுலைந்து போய், அது தன்னுடைய பலனை மாம்சத்துக்கு விட்டு கொடுத்துட்டு ஆவி மரித்து போகவோ அல்லது ஒடுங்கி வியாதிப்படுவதற்கான காரணம் என்ன? அது நம்முடைய நாவினால் வந்த கிரியை, அல்லது நம்முடைய நாவினால் தான் நம்முடைய நம்முடைய ஆவி அங்கு நொறுக்கப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய கைகளினால் செய்கிற பாவங்களினால் அல்ல, தேவனுக்கு விரோதமாய் நாம் ஓடுகிற பாவங்களினால் அல்ல, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கல்லவா, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற அறிக்கை இருக்கல்லவா, நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த நாவிலிருந்து வருகிற கிரியைகள் நிமித்தமாகத்தான் நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு நொறுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. ஆனா அந்த வசனம் இன்னும் தெளிவான ஒரு அர்த்தத்தை கொடுக்குது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நாவிலே எப்படி நம்முடைய நாவு எப்படி ஆரோக்கியத்தை இழக்க பண்ணுதா? நம்முடைய நாவு மாறுபாடோடு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன், நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். என்றைக்கு நம்முடைய நாவு மாறுபாடுள்ள நாவாய் மாறுகிறதோ அன்றைக்கு நம்முடைய ஆவி நொறுக்கப்படுகிறது. நம்முடைய நாவை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், தேவனை துதிக்கும்படியாய் உண்டு பண்ணி இருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் உண்டு பண்ணி இருக்கிறார், வார்த்தைகளை பேசும்படி தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார், உண்மையையும் தீர்க்கமான வார்த்தைகளை பேசும்படி தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆனா நம்முடைய நாவு மாறுபாடு உள்ள நாவாய் மாறும் பொழுது அது நம்முடைய ஆவியை நொறுக்குகிறதாய் காணப்படுகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய நாவு மாறுபாடுள்ள நாவு என்பதை எந்த அடையாளத்தால புரிஞ்சுக்க முடியும்? நீங்க இந்த மாறுபாடுள்ள நாவை இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க உங்க முன்னாடி பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது போல இருக்கும். அவர்கள் பேசுறத நீங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா, இவரை போல நல்லவர் யாருமே இல்லை என்று சொல்லுவார். இவர் பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையில சக்சஸா வந்துடலாம் என்று சொல்லுவார். இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனா அவர்கள் பின்னாடி என்ன பேசுவார்கள்? அவர்கள் உங்களுக்கு குழிபறித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது இங்க உங்ககிட்ட பேசுனது ஒன்றாய் இருக்கும், அங்கே பேசுகிறது வேறு விதமாய் இருக்கும். உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள், ஆனா மற்றவர்களிடத்துல போய் அவன்லாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது என்று சொல்லுவார்கள். உங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கொடுப்பாங்க, நாளைக்கு இந்த நேரம் நான் வர்றேன்ப்பா, நான் உதவி செய்யறேன் என்று சொல்லுவார்கள். ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்கிட்ட போய் நான் உங்களோட இருக்கிறேன், அவன் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் விலகி போகிறவர்களாய் காணப்படுவார்கள். நாம் நம்பி நம்மளை நம்பிக்கை வைத்து விட்டு நம்முடைய நம்பிக்கையை உடைக்கிறவர்கள் தான் இந்த மாறுபாடுள்ள நாவை உடையவர்கள். இவர்களை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்வது? அவர்களை மேலோட்டமாய் பார்த்தால் நன்மையை பேசுகிறவர்கள். ஆனா எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா? அவர்களுக்கென்று அடையாளத்தை வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடர்களின் கண்கள் 29:16 இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணனுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினது இல்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லுதாகுமே. இந்த மாறுபாடு உடையவர்களுடைய நாவு முதலாவது எப்படி இருக்கு தெரியுமா? அவர்கள் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களா இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாங்கன்னு சொல்லுவாங்க, நாளா இப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. அவங்க வாயை திறந்தார்கள் என்றால் சொல்லுவாங்க, என்ன நம்பி வாங்க, நான் உங்களை நடத்துறேன், என்ன நம்பி வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன், அல்லது என்ன நம்பி நீங்க இதை செய்யலாம், நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன், நான் இத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கேன், இத்தனை பேர் வாழ்க்கையை நான் நிலைநிறுத்தி கொடுத்திருக்கேன் என்று சொல்வார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீர்கள் என்றால் அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவரை உண்டாக்கினவரையே உண்டாக்கவில்லை என்று சொல்லுமா, உருவாக்கினவருக்கு புத்தி இல்லை என்று சொல்லுமாம். இதுதான் மாறுபாட்டு நாவினுடைய முதல் அறிகுறி. மாறுபாடு நாவுடையவர்களுடைய முதல் அடையாளம் என்ன? தங்களை உயர்த்துவார்கள், தங்களை நடத்தினவர்களையோ தங்களை பலப்படுத்தினவர்களையோ தங்களுக்கு உதவி செய்தவர்களையோ அவர்கள் கனவீனப்படுத்துவார்கள். இது தேவனாய் இருக்கலாம் அல்லது அவர்களோடு இருக்கிற மனிதர்களாய் இருக்கலாம். நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் உன்னை நடத்துறேன்,
அவர்களா ஒண்ணும் தெரியாது, ஏன்ட்ட வா நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று சொல்லுவார்கள். அதெல்லாம் எதை காட்டுகிறது? அவர்கள் மாறுபாடுள்ள நாவை காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால், கர்த்தரை நாம் தாழ்த்தி, கர்த்தர் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து நம்மளை நாம் உயர்த்தி, அல்லது நம்முடைய நாவு பெருமை பேசுகிறதா இருக்கும் என்றால், அது நம்முடைய நாவு என்னவாய் காணப்படுகிறது? தேவ சமூகத்திலே அது மாறுபாடுள்ள நாவாய் மாறுகிறது. இந்த மாறுபாடுள்ள நாவின் நிமித்தமாகத்தான் நம்முடைய ஆவியிலே நாம் பலனை இழக்கிறோம். அந்த ஆவியிலே பலனை இழக்கிறதுனாலதான் நாம் அநேக நேரத்தில் தேவ தரிசனத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவனினால் நடத்தப்படுகிற அனுபவத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, மாம்சத்திலே ஓடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த மாறுபாடுடையவர்களுடைய நாவிற்குரிய அடையாளம் என்னவாம்? வசனம் இப்படியே சொல்லுகிறது. மத்தேயுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? இரண்டாவது, இந்த மாறுபாடுடைய நாவை உடையவர்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமாம்? விசுவாசம் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். விசுவாசம், கர்த்தரிடத்துல இருக்கிற விசுவாசம் அவர்களிடத்துல இருக்காது. இதை இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் எளிதாய் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வாழ்க்கை அவர்களை பலத்தை நம்பியே ஓடும், அவர்கள் படிப்பை நம்பியே ஓடும், அல்லது அவர்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் சம்பந்தத்தையும் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை வைத்து அதை நம்பி ஓடுவார்கள். அதை கொடுத்த கர்த்தர் மீது அவர்களுடைய விசுவாசம் இருக்காது. நான் பேசுனா என் வார்த்தையை கேட்க இத்தனை பேர் இருக்கார்கள் என்று அவர்களுடைய பலத்தை குறித்தும் அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை நம்பி அவர்கள் ஓடுகிறவர்களாய் இருப்பார்கள். அததான் வசனம் சொல்லுது. எதுவரைக்கும் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் அவர்களை விட்டு விலகுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலாவது நம்மை பெருமைப்படுத்தி நம்மை உயர்த்துகிறோம் இருக்கிறோம் என்றால், அந்த தேவனுக்கு முன்பாய் மாறுபாடுள்ள நாவாய் மாறுகிறது. இரண்டாவது, நாம் தேவனுடைய விசுவாசம் வைக்காமல் நம்மளோடு இருக்கிறவர்களை நாம் நம்பி, நம்மளோடு இருக்கிற நம்முடைய நண்பர்களை நம்பி, நம்மளிடத்துல இருக்கிற நம்முடைய பலன், எனக்கு இந்த வயசுதாகுது இன்னும் நான் ஓடுறதுக்கு எனக்கு பலன் இருக்கு என்று சொல்லி, அல்லது நம்மளிடத்துல இருக்கிற ஆஸ்தியை நாம் நம்பினோம் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே மாறுபாடுள்ள நாவாய் மாறுகிறது. ஏன் இப்படி மாறுபாடுள்ள நாவாய் நம்மளை நம்புகிறது? எப்படி நம் மாறுபாடுள்ள நாவாய் மாறுதுன்னு தெரியுமா? நம்மளை பார்க்கிறவர்கள் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். ஆனா நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ, ஏன்ட்ட ஆஸ்தி இருக்கு, நான் என்னால செய்ய முடியும் என்று சொல்லுவோம். உடனே அந்த ஜனங்களுடைய கண்கள் நாம் எப்படி இருப்போம்? அவர்கள் நம் முன்பாக நம் மாயக்காரர்களை போல மாறுபாடு நாம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். மூன்றாவதாக, இந்த மாறுபாடுள்ள நாவை உடையவர்களுடைய அடையாளம் என்னவாம்? அந்த வசனம் அதே மத்தேயு 17வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்றார். மூன்றாவதாக, இந்த மாறுபாடுள்ள நாவு என்ன செய்யுமாம், அல்லது அதை உடையவர்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். தேவனை கோபப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். இது அப்படியே நாம் மாம்சத்துக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற பாயிண்டோட நாம் சேர்க்கலாம். மாம்சத்துக்கு ஆரோக்கியத்தை வருவதற்கான அந்த ஆரோக்கியம் இல்லாமல் போவதற்கான காரணம் என்ன? தேவனை நாம் கோபப்படுத்தினாலதான். அப்ப இங்கு என்ன நடக்குது? இந்த வசனம் சொல்லுது, மாறுபாடுள்ள நாவு ஆவியை நொறுக்கும். அந்த மாறுபாடுள்ள நாவு எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தேவனை கோபப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவர்கள் பேசுகிற பேச்சு தேவனை கோபப்படுத்தும். அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் கொடுக்கிற நம்பிக்கையின் வார்த்தை, அவர்கள் தங்களை பெருமையாய் பேசுகிறது கர்த்தரை கோபப்படுத்துகிறதாய் காணப்படும். அப்ப இந்த மூன்று அடையாளங்களை உடையவர்கள் மாறுபாடுள்ள நாவை உடையவர்களாய் காணப்படுகிறார்கள். இனிமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை சந்தித்தாலும்,
இந்த எந்த மனிதனை நாம் சந்தித்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், புறஜாதியாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் அவர்களிடத்துல இந்த மூன்றில் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும் என்றால், குறிப்பாய் தங்களை உயர்த்தி பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என்றால், அவர்களை விட்டு நாம் விலக வேண்டியது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 111வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிப்போம். அது தெளிவாய் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 101:4 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 101வது சங்கீதம் 4வது வசனம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். இந்த பொல்லாதவனை அறிய மாட்டேன்னு சொல்றதுன்னா என்ன? மாறுபாடுள்ள நாவோடு இல்ல மனுஷர்களோடு நாம் இணைக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் மாறுபாடுள்ள இருதயமாய் மாறுகிறது. நாம நல்லவர்கள் தான், நாம் மாறுபாடுள்ள நாவுகள் இருக்கிறவர்கள் அல்ல. நம்மளிடத்திலே நல்ல வார்த்தைகள் இருக்கு, நல்ல உண்மையை பேசுகிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். கர்த்தரை உயர்த்துகிற வார்த்தை தான் நம்மளிடத்துல வருது. ஆனா நம்முடைய ஐக்கியம் இந்த பொல்லாங்கானவர்களோடு இருக்கும் பொழுது, மாறுபாடுடையவர்களோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கும் என்றால் அது என்ன செய்யும்? நம்மளை தேவனுக்கு விரோதமாய் மாற்றி நம்முடைய இருதயத்தை மாறுபாடுள்ள இருதயமாய் மாற்றும். சில பேர் சொல்லுவார்கள், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நீ ஏன்பா இப்படி செஞ்ச? நீ நல்லாதானே இருந்த, உன்னை நம்பி நிறைய பேர் இருந்தாங்களே, இப்படி நீ செய்வதற்கான காரணம் என்ன என்று நீங்க சொன்னீங்கன்னா, நான் அவரோடு இணைந்தேன், அவரை நான் நம்பி போனேன், அவர் என்னை ஏமாத்திட்டாரு, அதனாலதான் நான் இந்த ஜனங்களை ஏமாத்திட்டேன். அவர் என்னை ஏமாத்தினதுனால என் இருதயம் அங்கு கடினமானது, அதனால் நான் தப்பித்தால் போதும் என்று இவர்களை நான் ஏமாற்ற ஆரம்பித்தேன் என்று சொல்லுவார். அவர்கள் கை காட்டுகிறது இன்னொரு பொல்லாங்கானவனை கை காட்டுகிறவர்களாய் காணப்படுவார். அப்ப வேதம் சொல்லுகிறது, மாறுபாடான நாவை உடைய மனிதர்களை விட்டு நாம் விலக வேண்டும். முதலாவது, நம்முடைய நாவு மாறுபாடுள்ள நாவா இருக்கக்கூடாது. இரண்டாவது, நம் மாறுபாடுடைய நாவை உடைய மனிதர்களை விட்டு நாம் விலகி ஓடுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் கர்த்தர் நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியத்தை வர செய்கிறவராய் காணப்படுவார். நம்முடைய ஆவி நம்ம ஆத்துமாவை நடத்தும். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவோம். இங்கு வசனம் சொல்லுகிறது, மாறுபாடுள்ள நாவு. இந்த மாறுபாடுடைய நாவு என்ன செய்யுமாம்? அடுத்ததாய் எங்கு கொண்டு போய் விடுமாம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். என்ன நடக்குது பாருங்க. நம்முடைய இருதயத்திலே நாம் மாறுபாடான நாவை உடையவர்களாய் இருந்தாலோ, அல்லது நம்முடைய இருதயம் மாறுபாடுள்ள இருதயமாய் மற்றவர்களோடு இணைந்தது நிமித்தம் மாறினாலோ என்ன நடக்குது? அங்கு நம்முடைய மனம் என்னவாய் மாறுகிறதா? மன நோவினால் அலறுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்முடைய மனதில் ஏதாவது குத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் யாரை பார்த்தாலும் அவர்களால் நம்ப முடியாது. யாரு என்ன வார்த்தை சொன்னாலும் அவர்களால் நம்ப முடியாது. ஏன்? இவர்களுடைய இருதயம் ஏற்கனவே மாறுபாடுடைய இருதயமாய் மாறிடுச்சு. அப்ப என்ன நினைப்பாங்க? நாம சொல்ற மாதிரிதான் அவங்களும் சொல்றாங்க, ஒரு நாள்ல அவங்க நம்மளை ஏமாத்தி போட்டு போயிருவாங்க என்று சொல்லி அவர்கள் மன நோவினால் அலறுவார்கள். என்ன சொல்வார்கள்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்வார்கள். இரண்டாவது என்னவாய் மாறுகிறார்களாம்? அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் ஆவியின் முறிவினாலே புலம்புவார்கள். அவர்கள் ஆவியின் முறிவினாலே புலம்புவார்கள். இந்த மனநாவுக்கு அடையாளத்தை சொன்னேன், மாறுபாடான நாவுக்கு அடையாளத்தை சொன்னேன். அந்த மாறுபாடான நாவு உடையவர்களை கொஞ்ச நாள் என்னவாய் மாறுவார்கள்? அவர்களுடைய ஆவி முறிந்து போகுமா? அப்ப ஆவி முறிந்து போனவர்களுக்கான அடையாளம் என்ன? அவர்கள் எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பார்கள். அவர்கள் எப்ப பார்த்தாலும் மன நோவினால் அலறிக்கொண்டே இருப்பார்கள்.
அவர்கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டா போதும், ஒரு நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் பேசிட்டா அவர்கள் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு, நான் நல்லா தானே இருந்தேன், நான் நல்லா தானே ஓடிக்கிட்டு இருந்தேன், நான் நல்ல மனுஷனா இருந்தேன், நல்ல பலத்தோடு இருந்தேன், இன்னைக்கு இவர்களை நம்பினதுனால நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இடத்துல இருக்கிற கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் அவர்களால் கவனம் செலுத்த முடியாது. அவர்கள் வாயிலே இருந்து புறப்படுகிற வார்த்தை எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பலை போல காணப்படும். அந்த புலம்பலின் நிமித்தமாய் அவர்கள் அலறுவார்கள், அவர்கள் மனநோவினால் அலறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இது இன்னொரு வார்த்தையிலே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் புலம்புவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே வார்த்தையை சொல்லுது பாருங்க, 65:14 சொல்லுது, என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள். அந்த புலம்புகிறவர்கள் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் மனதிலே கம்பீர சத்தம் இருக்காது. அவர்கள் எப்போ பார்த்தாலும் அலறிக்கிட்டே இருப்பார்கள். அப்படின்னா என்ன? தேவனினால் கொடுக்கப்படுகிற கம்பீர சத்தம் அவர்களிடத்துல இருக்காது. எது வந்தாலும் நான் சமாளிக்க ஆயத்தமாயிருக்கிறேன், எது வந்தாலும் கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார், இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார், இந்த வருகிற பிரச்சனை எனக்கு ஒரு தூசி, இந்த வருகிற போராட்டம் தேவனுக்கு ஒரு தூசி, அதிலிருந்து என்னை அவர் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் புலம்ப மாட்டார்கள். அவர்கள் கம்பீர சத்தமிடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையே ஒரு கம்பீர சத்தமாயிருக்கும். யாரையும் பார்த்து அவர்கள் கூனி குறுகி நடக்க மாட்டார்கள், யாரையும் பார்த்து தங்கள் தலையை தாழ்த்தி வெட்கத்தோடு போக மாட்டார்கள். அவர்கள் நடையே ஒரு ராஜ நடையை போல் காணப்படும். அவர்களுடைய போஸ்டர்ஸ், அந்த அவர்களுடைய ஃபிகர் அல்லது அவர்கள் நிற்கிற விதத்தை பார்த்தாலே ஒரு கம்பீரத்தோடு நிற்கிறவர்களை நீங்க பார்க்கலாம். இந்த மாறுபாடுடையவர்களுடைய நாவு இல்லாமல் இருக்கிறவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் முகத்துல எப்ப பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவர்கள்ட்ட நீங்க கொஞ்சம் பேசினா போதும், அவர்கள் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர்களா, நம்பிக்கை கொடுக்கிறவர்களாய் மாறுவார். பொய்யான இந்த மாறுபாடுடைய நம்பிக்கை கொடுக்கிறவர்கள் அல்ல, அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை நம்பிக்கை கொடுக்கிறவர்களா இருப்பார், ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். உங்களோடு கூட வருவாங்க. இந்த மாறுபாடுடையவர்கள் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, ஆனா அவர்கள் உங்களை தாங்க மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களோடு நிற்க மாட்டாங்க. ஆனா உண்மையாய் கம்பீர சத்தத்தோடு இருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவாங்க, அல்லது உங்களுக்கும் கம்பீர சத்தத்தோடு நடத்துவாங்க. உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தால் அவர்கள் உங்களோடு நிற்கிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்ப வசனம் சொல்லுது, நம் மாறுபாடுள்ள நாவை உடையவர்களை அல்லது ஆவி முறிந்து போனவர்கள், நொறுங்கி போனவர்களுக்கு என்ன அடையாளமாம்? அவர்கள் எப்ப பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும், அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அது நடந்து இவங்க வயசு மாறி போயிருக்கும், அவங்க வாலிபத்துல அது நடந்திருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க வயசு, அவங்க வாழ்க்கை எல்லாமே மாறி போயிருக்கும். தராதரம் வாழ்க்கை மாறி போயிருக்கும், அவர்கள் இருக்கிற இடம் மாறி போயிருக்கும். அவர்கள் பழைய வாழ்க்கையில இருந்ததுக்கான அடையாளமே அவர்களிடத்துல இருக்காது. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த பழையவைகளை குறித்து புலம்பிக்கிட்டே இருப்பார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை புலம்பலின் வார்த்தையா இருக்கும் என்றால் நாம் ஆவி முறிந்து போன ஆவியை உடையவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய ஆவி நொறுங்கி போன ஆவி உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் தேவனிடத்திலிருந்து ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஆவி ஆரோக்கியம் அல்லாத நிலைமையிலே காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்படி காணப்படுகிறோம்? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது கம்பீர சத்தத்தின் வார்த்தையா இருக்கா, அல்லது புலம்புகிற வார்த்தையா இருக்கா? நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு ஔஷதமாய், மற்றவர்களை பலப்படுத்துகிறதாய், மற்றவர்களை தேவன் பக்கமாய் திருப்புகிறதாய், மற்றவர்களுக்கு வைராக்கியத்தை கொடுக்கிறதாய் இருக்கா? அல்லது நம்மளிடத்துல பேசும் பொழுது ஐயோ இந்த மனுஷன்கிட்ட ஏன்பா நான் பேசினேன், எப்ப பார்த்தாலும் புலம்பிக் கொண்டு இருக்கிறான் என்று நம்மளை குறித்து சொல்லுகிறார்களா? அப்படி நம்மளை குறித்து சொன்னார்கள் என்றால் இன்றைக்கு இரவு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியம் இல்லாத நிலைமையிலே காணப்படுகிறது. அதற்கு தேவன் இன்றைக்கு ஆரோக்கியம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய புலம்பலை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய மனநோவின் அலறலை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயம் மாறுபாட்டில் இருந்து அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நமக்கு தேவன் விடுதலையை கொடுத்து நமக்கு கம்பீர சத்தத்தை
கெம்பீரித்து மனமகிழ்ச்சியினால் கெம்பீரித்து பாடத்தக்க நமக்கு தேவன் கிருபை பாராட்ட வல்லவராயிருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இப்பொழுது தேவ கரத்துல ஒப்பு கொடுப்போமாக. உங்க வாழ்க்கையில சிறிய புலம்பலாய் இருந்தாலும் சரி, பெரிய புலம்பலாய் இருந்தாலும் சரி, சின்ன அலறுதலாய் இருந்தாலும் சரி, பெரிய அலறுதலாய் இருந்தாலும் சரி, அவரை தேவன் கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இப்பொழுது ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாறுபாட்டிலிருந்து விலக்குவார், பொல்லாங்கின் ஐக்கியத்தை முறித்து போடுவார். அதனால் என்ன நடக்கும்? நம்முடைய ஆவியிலே ஆரோக்கியம் கிடைக்கும். நம்முடைய ஆவி ஆரோக்கியம் இல்லாத நிலைமையிலிருந்து மாற்றப்படும். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆரோக்கியம் இல்லாத நிலைமைக்கு நம்ம ஆவி போவதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி முறிந்து போவதற்கான காரணத்தை பார்த்தோம். ஆனா இனிமே பார்க்க போகுது, அந்த முறிந்து போன ஆவியை கர்த்தர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்கிறாராம், அப்படி எப்படி இந்த மாதத்திலே ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறாராம், அதை நாம் தியானிப்போம். வசனம் இப்படியா சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப தேவன் எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்? நம்முடைய நாவை தேவன் ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை தேவன் ஒரு ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் எப்படி கொண்டு வருகிறார்? நம்மளை தேவன் ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார். அங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அப்ப தேவன் சொல்லிட்டார் ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆனா அந்த ஆரோக்கியம் உள்ள நாவு ஆகிய ஜீவ விருட்சத்தை தேவன் எப்படி கொண்டு வருகிறாராம், அல்லது ஜீவ விருட்சம் எப்படியாய் மாறுகிறதாம்? வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதிகளின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, நதியின் இரு கரையிலும் ஜீவ விருட்சம் இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஜீவ விருட்சமாய் வரணும்னா அங்க என்ன நடக்கணுமா? அங்கு ஒரு நதி காணப்படணும். நம்முடைய வாழ்க்கை மாறுபாடான நிலைமையில இருந்து மாற்றப்பட்டு நம்முடைய ஆவியிலே ஆரோக்கியம் வரணும்னா நமக்கு என்ன தேவையா இருக்கிறது? அங்கு ஒரு நதி இருக்கிறது. அந்த நதி இருந்தால் மாத்திரமே அந்த நதியிலே நாம் ஜீவ விருட்சமாய் நாம் மாற முடியும். இந்த நதி இல்லாவிட்டால் நம்முடைய ஸ்தலம் வனாந்தரமாய் இருக்கும் என்றால் நம்முடைய இருக்கிற ஜீவ விருட்சம் அங்கு மரித்து போனதாய், இல்லாமல் போனதாய் மாறி போகிறது. அப்ப தேவன் நம்முடைய ஆவியை எப்படி ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறார்? அவர் ஒரு நதியை நம் மத்தியிலே கொண்டு வந்து நம்மளை ஜீவ விருட்சமாய் மாற்றி நமக்கு இந்த இரவிலே நம்முடைய ஆவிக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறாராய் காணப்படுகிறார். அப்ப அங்க வசனம் சொல்லுது, நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். இங்கு சொல்லப்பட்டுள்ள 12 கனி என்பது அது வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு நாளிலே தேவ சுத்தமா இருக்கும் என்றால் நாம் தியானிப்போம். ஆனா இங்கு வசனம் சொல்லுது, ஜீவ விருட்சம் வரணும்னா, அந்த இலை வரணும்னா, அந்த ஆரோக்கியம் கொடுக்கிற இலை நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நம்மளுக்கு ஒரு நதி அவசியமா இருக்கு. அப்ப அந்த நதி எப்படிப்பட்ட நதியாம்? அது எங்கே இருந்து புறப்பட்டு வருகிறதாம்? வசனம் சொல்லுது, அதே வெளிப்படுத்தல் 22:1 சொல்லுகிறது, பளிங்கி போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த நதி எப்படிப்பட்ட நதியாம்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. இந்த ஜீவ விருட்சத்தை கொண்டு வருகிற நதி என்ன நதி? அது ஒரு சுத்தமான நதி. அது ஒரு ஜீவ தண்ணீரை உடைய நதி. நாம் யாவருக்கும் நாம் அறிந்திருக்கிறோம், ஜீவ தண்ணீர் என்பது யாரை காட்டுகிறது? அது இயேசுவை காட்டுகிறது. அதே தான் இந்த வசனமும் சொல்லுகிறது. தேவனும்
ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஜீவ விருட்சம் உள்ளதாய் மாறணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் நம்முடைய நாவு ஜீவ விருட்சம் உள்ளதாய் மாறணும்னா நமக்கு என்ன தேவையா இருக்கு? இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியானவர் இடத்திலிருந்து ஒரு நதி நம்மளிடத்துல புறப்பட்டு வரணும். அந்த ஜீவ தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில நதியாய் புறப்பட்டு வரும் பொழுதுதான் அந்த நதி நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுது. இங்க வசனத்தை தெளிவாய் நாம் பார்க்கணும். அந்த வசனம் சொல்லுது ஜீவன் தண்ணீர் உள்ள சுத்தமான நதி. அப்ப அங்கு நதி நிமித்தமாக தான் ஜீவ விருட்சம் வருது. அப்ப ஒரு நதி அங்கு வருதுன்னா, ஒரு நதி அங்கு உண்டாக்கப்படுதுன்னா அங்க ஒரு ப்ராசஸ் இருக்கும் அல்லவா? உடனே அங்க நதி மாறிடுமா? நதி வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். உலகத்துல இருக்க நதியெல்லாம் எப்படி வருது? ஒரு தண்ணீர் ஊற்றுல இருந்து தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. அந்த தண்ணீர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல ஓடும் பொழுது அது அப்படியே கொஞ்சம் பெருகி 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 அது நதியாய் மாறுது. அந்த நதியின் அப்படியே போய் கடலிலே கலக்கிறதா இருக்கணும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு ஒரு நதி வேணும்னா அங்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அங்கு ஒரு தேவனால் நடத்தப்படுகிற நடத்தை இருக்கு. அந்த நடத்தை, அந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்? அது எங்கு சொல்லப்பட்டுள்ளது? எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அங்கு இருக்கிற ப்ராசஸை, அந்த நதி உருவாகிறது, எப்படி உருவாகுகிறது என்பதை அந்த வசனம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு, அந்த நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. 4வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அந்த தண்ணீர் இடுப்பளவு இருந்தது. 5வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் நடக்க கூடாத நதியாய் இருந்தது. 3வது வசனத்துல என்ன சொல்லுது? தண்ணீர் என்று சொல்லியிருக்கு. ஆனா 5வது வசனத்துல அது என்னவாய் மாறுகிறது? நதியாய் மாறுகிறது. அப்ப தேவனுக்குள்ளாய் வந்திருக்கிற நாம் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்றால் இப்படி தேவனினால் நாம் அளக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்க அளக்கப்படுவது என்பது வேதத்திலே வெவ்வேறு விதமான அர்த்தங்களை கொடுக்கிறதாய் காணப்படுது. ஆனா இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் என்னவாம்? ஆரோக்கியம் கொண்டு வருகிற நதியின் அளவு என்னவாம்? அது தேவனினால் அளக்கப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவம். தேவன் சொல்லுகிறதை நாம் செய்யும் பொழுது நடக்கிற அந்த நதி தண்ணீர் நதியாய் மாறுது. இது தேவனினால் நடத்தப்படுகிற அனுபவம். தேவன் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுபவத்தை கொடுப்பார். அந்த அனுபவத்திலே நாம் இணைந்து தேவனோடு ஓடும் பொழுது அந்த அனுபவம் நம்மளுக்கு ஒரு நாளில் என்னவாய் மாறும்? அது தண்ணீராய் இருந்த நதி, அந்த தண்ணீர் என்னவாய் மாறும்? நதியாய் மாறும். அந்த நதி என்னவாய் மாறும்? நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சமாய் மாறும். அப்ப இது எதை காட்டுகிறது? ஆவியின் ஆரோக்கியம் என்பது அது ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ். ஆவியின் ஆரோக்கியம் என்பது, ஐயா உனக்கு நான் இப்ப ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன், நீ நதியாய் மாறுவன்னு சொல்லி ஒரு நொடி பொழுதுல நடக்கிறது அல்ல. நாம் கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்திலே நாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனோடு இணைந்து நடக்க 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 நாம் அவரோடு சேர்ந்து கடக்க 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 நம்முடைய வாழ்க்கையில நதியாய் நாம் மாறுகிறோம். அந்த நதி நம்முடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சமாய் நம்மளை மாற்று. இங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான் பாருங்க, அவர் 1000 முழம் அளந்தார், அளந்து என்னை கடக்க பண்ணினார். ஒவ்வொரு முறை அளக்கும் பொழுதும் தேவன் அவனை கடக்க பண்ணினார். ஏன் தேவன் 3 முறை அளந்தாரு? அதுக்கு பதிலா நான் ஒரேடியா அளந்திருக்கலாமே, ஒரேடியா நதியை கொண்டு வந்திருக்கலாமே. அப்படி ஏன் தேவன் செய்யல? ஏனென்றால் தேவன் ஒரு நியாயாதிபதி. அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரே நேரத்துல நம்மளை ஆவிக்குரிய அனுபவத்துல கொடுத்தால் அதை நம்மளால் தாங்கவும் முடியாது, அதிலே நம்மளால் நடக்கவும் முடியாது. இங்க என்ன நடக்குது பாருங்க. முதலாவது அவன் தண்ணீரை கடக்கும் பொழுது அது கணக்கால் அளவு இருக்கு. 2வது அவன் தண்ணீரை கடக்கும் பொழுது அது முழங்கால் அளவு வருது. 3வது அவன் தண்ணீரை கடக்கும் பொழுது இடுப்பளவு வருது. 4வது அது தண்ணீரை கடக்கும் பொழுது அதை கடக்க கூடாத நதியாய் மாறிப்படும். இப்ப யோசித்து பாருங்க, தேவன் முழங்கால் அளவு கொடுக்கல,
கடுக்கால் அளவு கொடுக்கல, இடுப்பு அளவு கொடுக்கல, டைரக்டா ஒரு நதியை கொண்டு வந்துட்டாருன்னு என்ன நடக்கும்? எசேக்கியேல் சொல்லியிருப்பான், என்னால இதை கடக்க முடியாது கர்த்தாவே, நான் இதுல பங்கு பெற விருப்பப்படல, என் ஜீவன் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அவன் தெரித்து ஓடுகிறவனாய் காணப்பட்டிருப்பான். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் பயிற்றுவித்தார், அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் அவனை நடத்தினார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஆவியிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறார்னா என்ன? அவர் உங்கள் கரத்தை பிடித்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மாறுபாடான அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தேவையில்லாத ஐக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் கடக்க செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் அபிஷேகத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் உங்களை பலப்படுத்தி நீங்கள் கானானை சுதந்திரிக்கத்தக்கதாய் உங்களை நதியின் அண்டையில இருக்கிற விருட்சமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆனா எப்படி செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை நடத்துவார். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். கடக்க பண்ணோடனே தண்ணீர் கணுக்கால் அளவு இருந்தது. இது யாருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலன்னா எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், எல்லா தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு மோசைக்கு அவனை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. என்ன திட்டம்? கர்த்தர் அவனை கொண்டு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போகிறார். ஆனால் கர்த்தர் அவனை எப்படி கடக்க பண்ணினார், எப்படி உருவாக்கினார், எப்படி நதியில் இருக்கிற விருட்சமாய் மாற்றினார்? முதலாவது அவன் குழந்தையில் இருக்கும் போது ஒரு போராட்டம் வந்துச்சு. அந்த போராட்டம் இவனை நதியிலே கொண்டு போய் சத்ருவின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தார். அந்த சத்ருவின் வீட்டிலே அவர்களுடைய ரகசியங்களையும் அவர்களுடைய ஆலோசனை பெற்று நடக்கிறவனாய் மாறினான். அது அப்படியே என்னவாய் மாறிச்சு? அவனுக்குள்ளாய் தேவன் அவன் சகோதரருக்குரிய வைராக்கியத்தை வைத்தார். அந்த வைராக்கியத்தை வைத்தது நிமித்தமாய் எபிரேயர்களுக்கு அவன் வளர்ந்த வீட்டின் ஜனங்களையே அவன் கொலை செய்கிறவனாய் மாறினான். அதுக்கப்புறம் என்ன செய்தார்? அவனை ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறினான். ஏன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறினான்? அவனை குறித்து ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம்? நீ வரும் நாட்களிலே ஜனங்களை மேய்க்கிறவனாய் நீ இருக்க போகிறாய், ஜனங்களை நடத்துகிறவனாய் இருக்க போகிறாய். அதனால் முதலாவது ஆட்டை நடத்துகிறதுக்கு நீ முதலாவது கற்றுக்கொள், பின்பாக நான் உங்களை ஜனங்களை நடத்தும்படியாய் நான் அழைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் புதிதாய் அவனுக்கு காரியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இங்க யோசித்து பார்க்கணும், ஜனங்களை நடத்துதலும் ஆடு நடத்துதலும் ஈஸியா நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டை மேய்ப்பதுதான் அவனுக்கு ஈஸியா இருந்திருக்கு. ஏனென்றால் அங்கு இருந்தது ஒரு ஆடு, அந்த செம்பரி ஆடு தான் காணப்படுது. அப்ப அவன் சொல்லுகிறதே அந்த ஆடு கேட்குது. அதனாலதான் இவன் ஒரு அக்கினியில அந்த முள்ளு மரம் அக்கினியினால் சுட்டரிக்கப்படும் பொழுது அது அந்த ஆட்டை அங்க வைத்துட்டு தைரியமாய் புறப்பட்டு வர்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனுடைய ஆடுகள் இவன் சத்தத்தை அறிந்திருக்கு, இவனுடைய ஆடுகள் இவனுடைய சொல் பேச்சு கீழ்ப்படுது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சாங்களா? இது எப்போ பார்த்தாலும் இவனை முறுமுறுக்கிறவர்களாயும் இவனை கல்லெறிந்து கொள்ளுகிறவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல இவன் நீடிய சாந்தத்தோடு பொறுமையோடு இருப்பதற்கான காரணம் என்ன? இவன் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். கர்த்தர் அவனை கணுக்களவும் முழங்கால் அளவும் இடுப்பளவு தண்ணீரை கடக்க பண்ணினபடியினால்தான் அவனை தேவன் தீவ விருட்சமாய் மாற்ற முடிந்தது. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு முறை அனுபவத்தை கொடுக்கும் பொழுதும் ஒவ்வொரு முறை கர்த்தர் நம்மளை நடத்தும் பொழுதும் அது நம்ம யோசிக்கலாம், இது எங்க கொண்டு போய் விட போகுது, நம்மளுக்கு தேவ தரிசனம் என்ன, இதனால் நம்மளுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பது நாம் யோசிக்கலாம். ஆனால் தூர நோக்கத்தை உடைய கர்த்தர், தொலைநோக்கு பார்வையை கொண்ட கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உங்களை ஜீவ விருட்சமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அந்த நடத்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்க இருக்கும் பொழுது, அந்த நடத்திலே நான் நடக்கும் பொழுது ஒரு நாளிலே நாம் நதியோடு இணைக்கப்படுவோம். அந்த நதி நம்மளை ஜீவ விருட்சமாய் மாற்றும். அப்ப இங்க ஆவியிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் கர்த்தரினால் நாம் நடத்தப்பட வேண்டும். அவரால் கணுக்களவு தண்ணீரிலே நடத்தப்படணும், அவரால் முழங்கால் அளவு தண்ணீரிலே நடத்தப்படணும், அவரால் இடுப்பளவு தண்ணீரிலே நடத்தப்படணும். சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பார்த்தீர்கள் என்றால் அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த போதகர் மூலம் இப்படி இந்த போதகர் மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த இப்படி ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்லி வைராக்கியமாய் தொடர்ந்து ஓடுவாங்க.
கர்த்தர் சமூகத்துல ஜெபிப்பாங்க. ஆனா அவங்க காது எங்க இருக்கும், அவர்களுடைய சிந்தனை எங்க இருக்கும், அந்த போதகர் மாதிரி நான் வல்லமையா ஊழியம் செய்யணும், அந்த போதகர் மாதிரி நான் நடக்கணும், அந்த போதகர் மாதிரி ஜனங்க என்னை பின்பற்றி வரணும், அந்த போதகர் மாதிரி கர்த்தருக்காய் நான் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி ஓடுவார்கள். ஆனா அவர்களுடைய சிந்தனை தான் அங்க இருக்கு. ஆனா கர்த்தருடைய சிந்தனை அவர்கள் மீது இல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கல. அவர்கள் சிந்தனை அந்த போதகர் மேல இருக்கிறதுனால அவர்கள் தொடர்ந்து ஓடுவாங்க, இளைத்து இளைத்து ஓடுவார்கள். ஆனா ஒரு கட்டத்துல சின்ன போராட்டம் வந்தவுடன் என்ன செய்வாங்க, நான் கர்த்தருக்காக தானே ஓடினேன், ஆனா கர்த்தர் எனக்கு எதை இதற்காக அனுமதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாமல் தேவனை விட்டு விலகுகிறவர்களாயோ அல்லது ஓடுகிற ஓட்டத்தை கம்ப்ளீட்டா நிப்பாட்டிட்டு அவர்கள் தேவ சித்தத்தையும் அறியாமல் தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டமும் இல்லாமல் முடங்கி போய் காணப்படுவார்கள். இது அநேக புதிய ரட்சிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அவர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல சின்ன பிரச்சனை வந்த உடனே அதிலிருந்து அவர்களால் நிலைத்து நிற்க முடியாது, அவர்கள் ரட்சிப்பை இழந்து போவார்கள். ஏன்? அவர்களுடைய நோக்கம் கர்த்தருடைய சித்தத்தின் மீது அல்ல, கர்த்தரினால் கடக்கப்படுகிற அனுபவம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் யாரோ ஒரு மனிதனையோ யாரோ ஒரு ஊழியக்காரன் மீது இருக்கு. நான் அவர்களை போல வரணும் என்று சொல்வார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சித்தது அந்த மனிதன் அல்ல, ரட்சித்தது உங்களை ரட்சித்தது அந்த ஊழியக்காரர் அல்ல, உங்களை ரட்சித்தது அந்த ஸ்தாபனம் அல்ல, உங்களை ரட்சித்தது கர்த்தர், உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர். நீங்கள் செய்யறது கர்த்தருடைய ஊழியம், அது மனிதனுடைய ஊழியம் அல்ல. அப்ப கர்த்தரை மனிதனை நோக்கி நாம் ஓடணுமா, கர்த்தரை நோக்கி ஓடணுமா? அப்ப கர்த்தரை நோக்கி ஓடும்படியாக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் எப்படி நடத்தப்படுவார்கள்? கொஞ்ச ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார், கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த அபிஷேகத்தை நாம் கடந்த பிறகு என்ன செய்வார்? இன்னும் முழங்கால அளவு அபிஷேகத்தை கொடுப்பார், முழங்கால அளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுல நாம் உண்மையா இருந்து அதை கடக்கும் பொழுது என்ன செய்வார்? அடுத்து இடுப்பளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இடுப்பளவு அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த இடுப்பளவு அபிஷேகத்தை பெற்றவுடனே என்ன நடக்கும்? அதற்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நதியை கொடுப்பார். இந்த நதி வரும் பொழுது அந்த வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, அந்த நதியை என்னால் கடக்க முடியாதபடி நதி ஓடினது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, பின்னும் 1000 முழம் அளந்தார், அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. அவன் கடந்தானா வார்த்தை சொல்லுது பாருங்க, தண்ணீர் நீச்சாலாலமும் கடக்க முடியாத நதியுமாய் இருந்தது. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையான அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில வைக்கணும்னா நாம் முதலாவது இந்த 3 வழிகளிலே நாம் போக வேண்டும். இந்த 3 வழிகளுக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மளுக்கு நதியை கொடுப்பார். அந்த நதி என்ன செய்யும்? நம்மளை ஜீவ விருட்சமாய் மாற்றும். ஜீவ விருட்சமாய் நாம் மாறும் பொழுது நாம் தேவனோடு அங்கு இருக்கிறவர்களாய், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவர்களாய், அவருக்கென்று கனி கொடுத்து ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறவர்களாய் தேவன் நம்மளை மாற்றுவார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். நாம் இருக்கிற சூழ்நிலை சில நேரம் கடினமாய் தான் இருக்கும், சில நேரம் கணுக்கால அளவு அபிஷேகத்தை போலதான் இருக்கும், சில நேரம் கணுக்களவு ஆசீர்வாதத்தை போலதான் இருக்கும். அதிலேயே தேவன் உங்களை விட்டு விடுகிறவர் அல்ல. அதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முழங்கால அளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு முழங்கால அளவு அபிஷேகத்தை கொடுப்பார். அது அந்த முழங்கால அளவுல நாம உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது அதை தேவன் இடுப்பளவு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இது அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிற சீஷர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவர்கள் முதலாவது மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அந்த மீன் பிடிக்கிறவனை அவனை அழைத்துதான் நான் உன்னை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றினான். உடனே இப்ப அங்க இருக்கிற சீசர்ல கூட்டு போய் நான் உங்களை அப்போஸ்தலனா மாத்திட்டேன், நீங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லை. அவரோடு அவர்களை வைத்து கடலை கடக்க பண்ணினார், சத்ருவை கடக்க பண்ணினார், அலைகளையும் போராட்டத்தையும் கடக்க பண்ணினார், கடலின் மீது நடக்க பண்ணினார். கடைசியாக ஒரு பரீட்சை ஆகிய போர் சீவர்கள் மத்தியிலே இவர்களை விட்டார். பின்பாக என்ன செய்தார்? ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த அபிஷேகத்தை தாங்க முடியாத நதியாய் இவர்களோடு ஓடி வந்தது. அந்த நதியிலே இவர்கள் ஜீவ விருட்சமாய் மாறினார்கள். பின்புதான் அவர்கள் அப்போஸ்தலர்களாய் மாறினார்கள். அப்ப தேவனினால் நாம் நடத்தப்படும் பொழுது நம்முடைய முடிவு எப்படியா இருக்கும்? நாம் ஜீவ விருட்சமாய் நாம் மாறுவோம். அதற்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும்.
அவர் கொடுக்கிற காரியத்திலே நம் மனரம்யமா இருக்கணும். நம்ம போகிற பாதை சில நேரம் வனாந்திரமா இருக்கலாம், அதிலே தேவன் நம்மளை நடத்த வல்லவராயிருக்கிறார் மனரம்யம் இருக்கும். நான் போகிற பாதை சில நேரம் செழிப்பாய் இருக்கும். அந்த செழிப்பை பார்த்துட்டு நான் இனிமே என்னெல்லாம் செய்யலாம் என்று அதனை ஓடக்கூடாது. கர்த்தர் என்னை நடத்துவார், அவர் சத்தத்தை கேட்டு நடப்பேன் என்று சொல்லி அதிலேயும் நாம் கர்த்தருக்காய் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் பொழுது அதை தேவன் நதியாய் மாற்றி கொடுக்கிறார். இங்க நதியாய் மாறின உடனே அங்க என்ன அடையாளம் வருகிறது? ஒரு மனிதனுக்கு அந்த நதி, அந்த தண்ணீர் நதியாய் மாறிடுச்சு. கர்த்தருடைய சமூகத்துல அவன் காத்திருந்துட்டான். அவனை கணுக்களவு ஆசீர்வாதத்துல உறுதியா இருந்துட்டான். இடுப்பளவு முழங்கால அளவு ஆசீர்வாதத்துல உறுதியா இருந்துட்டான். இடுப்பளவு ஆசீர்வாதத்துல உறுதியா இருந்துட்டாங்க. இப்ப நதி அவங்க வாழ்க்கையில வந்துருச்சு. நதி அவர்களுடைய வாழ்க்கையில வந்தவுடனே அவர்களுடைய அடையாளம் என்னவாய் மாறுகிறது? வசனம் சொல்லுது பாருங்க. அதே எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 9வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். முதலாவது நம்மளை ஜீவ விருட்சமாய் மாற்றின உடனே அங்கு என்ன அடையாளம் வருகிறது? நாம் ஜீவ பிராணிகளுக்கு பிழைக்கத்தக்கதாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது, தண்ணீர் அங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்கள் உண்டாயிருக்கும். மூன்றாவதாக, நதி போகிற இடமுள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவன் அவனை ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார் அல்லது மாற்றினார் என்பதற்கான அடையாளம். எப்படி மாறுபாட நாவுக்கும் முறிந்த ஆவிக்கும் அடையாளம் இருக்கோ, அதே போல ஆரோக்கியமான ஆவிக்கும் ஜீவ விருட்சமாய் மாறிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் தேவன் அடையாளத்தை வைத்திருக்கிறார். என்ன அடையாளம்? முதலாவது, அவர்கள் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் தக்கதாய் அவர்களை தேவன் பலப்படுத்துவார். இவர்கள் நம்மளை தேவன் ஜீவ விருட்சமாய் மாற்றுகிறார் என்றால் என்ன நடக்குது? நாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுத்து ஜீவ பிராணிகள் பிழைக்கத்தக்கதாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவர்களாய் நாம் மாறுவோம். யாருடைய ஆவி ஆரோக்கியமா இருக்கோ, யார் நதியண்டையில இருக்கிற ஜீவ விருட்சமா இருக்கிறார்களோ, அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை பிழைக்க பண்ணுகிறதாய் காணப்படும். அந்த பிழைப்பு என்ன பிழைப்பு? அவர்கள் மற்றவர்களுடைய ஆவி ஜீவனுள்ள ஆவியாய் மாறத்தக்கதாய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களிடத்துல இவர்கள் போனார்கள் என்றால் இவர்களிடத்திலிருந்து ஒரு நம்பிக்கையான வார்த்தை போகும். இவர்களிடத்திலிருந்து அவர்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தையை பெற்றுக் கொள்வார்கள். மரணத்துக்கும் மாம்சத்தின் கட்டுகளை இருக்கிறவர்கள் இப்பொழுது ஆவிக்குள்ளாக்கப்படுவார்கள். இரண்டாவது, இந்த ஜீவ விருட்சத்தை மாறினவர்கள் அல்லது ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழ்க்கையின் இரண்டாவது அடையாளம் என்ன? அவர்கள் நிமித்தமாக அநேக மச்சைகள் அங்கு புறப்படும், அநேக மச்சங்கள் அங்கு உண்டாயிருக்குமா. இந்த மச்சத்தை குறித்து அடுத்த வார்த்தை இப்படியா சொல்லுது பாருங்க. அப்பொழுது எனக்கே துவக்கி அந்த வசனத்துல சொல்லுது, மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள், அது எல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமா இருக்கும். அந்த மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களை போல பல ஜாதியும் மகா ஏராளமாய் இருக்கும். இப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் முதலாவது நம்மளை ஜீவ விருட்சமாய் மாத்துகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கை என்னவாய் மாறுகிறது? நாம் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாய் மற்றவர்களை பிழைக்க வைக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். இரண்டாவது என்ன செய்கிறோம்? அந்த பிழைத்தவர்களை கர்த்தருக்கென்று மீன்களாய் நாம் மாற்றுகிறோம். இந்த மீன்கள் என்பது என்ன? தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை காட்டுகிறது. நாம் அநேகரை கர்த்தருக்கு பக்கமாய் திருப்புகிறவர்களாய் நாம் மாறுவோம். யாருடைய வாழ்க்கையில ஆவி ஆரோக்கியமா இருக்கோ அவர்கள் அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் நடத்துகிறவர்களாய் இருப்பாங்க. அவர்கள் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் மூலமாய் அநேகர் மீன்கள் பிடிக்கிறவர்களாய் அல்லது மீனாய் மாற்றப்பட்டு இருப்பார்கள். மூன்றாவதாக என்ன நடக்குது? அந்த வசனம் சொல்லுது, அந்த நதி போகும் இடமெல்லாம் ஆரோக்கியப்படும், பிழைக்கும். இது எதை காட்டுகிறது? அந்த பிழைப்பு என்பது எதை காட்டுகிறது? இந்த நதி போய் அங்கு இருக்கிறவர்களையும் ஆரோக்கியமாய் மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களையும் தேவனை சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் நாம் மாற்றும். ரட்சிப்புங்கிறது ஆரம்பத்தின் அனுபவம்.
ஆனா மற்றவர்களை நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்படி அவர்களை உருவாக்குகிறது, சீசர்களாய் மாற்றுகிற அனுபவம். இதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணி எனக்கு சீசர்களை உண்டாக்கு. அப்ப சீசர்களை உண்டாக்குகிறதுக்கு முதலாவது நாம விருட்சமாய் இருக்கணும். நாம விருட்சமாய் மாறுகிற போது, நம் விருட்சத்தின் அந்த ப்ராசஸ்ல போகும் பொழுது, அந்த ப்ராசஸ் மற்றவர்களை பிழைக்க பண்ணும், அவர்களை மீனாய் மாற்றும், அவர்கள் ஆரோக்கியமுள்ள பிழைக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல பாருங்க, முதலாவது ஜீவன் பிராணிகள் பிழைக்கும் என்று கொடுக்கும். ஆனா கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்கு? ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுவார்கள். நாம் அநேகரை சீசர்களாய் நாம் மாற்றுவோம். அப்ப யோசித்து பாருங்க, இந்த 3 அடையாளத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த அடையாளம் இருக்கு? நம் மூலமாய் எத்தனை பேர் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள்? நாம் எத்தனை பேருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி எத்தனை பேரை நாம் பிழைக்க வைத்திருக்கிறோம்? நாம் எத்தனை பேரை மீன்களாய் நாம் மாற்றி இருக்கிறோம்? கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறோம். கர்த்தருக்கென்று புசிக்கத்தக்க மீன்களாய் நாம் மாற்றி இருக்கிறோம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை நாம் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி சீசர்களாய் நாம் மாற்றி இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இந்த 3 அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நம்முடைய ஆவி ஆரோக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. இந்த 3 அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நாம் ஜீவ விருட்சம் உள்ளவர்களாய், நதியின் அண்டையில இருக்கிறவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? கர்த்தர் ஆவியிலே ஆரோக்கியத்தை கொடுத்துட்டார்னா நாம சும்மா இருக்க மாட்டோம், கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாய் இருப்போம். அங்கு ஜீவ பிராணிகள் பிழைக்கும் சொல்லி அவங்ககிட்ட ஏற்கனவே ஜீவன் இருக்கு. ஆனா அந்த ஜீவன் எங்க இருக்கு? மரணத்தின் பிடியிலே காணப்படுகிறது. அந்த மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்களை நாம் ரட்சிப்புக்குள் நடத்துவோம். அந்த ரட்சிப்புக்குள் நடத்தினவர்களை நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றுவோம். கனி கொடுக்கிறவர்களை பிற்காலத்தில் என்ன செய்வோம்? கர்த்தருக்காய் வைராக்கியமாய் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஓடுகிறவர்களாய் நாம் சீசர்களாய் நாம் மாற்றுவோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இந்த 3 அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நம்முடைய ஆவி ஆரோக்கியம் நிறைந்ததாய் இருக்கு. அப்ப யோசித்து பாருங்க, இப்ப நிதானித்து பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிருச்சு? நம் கர்த்தரினால் ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாள் ஆயிருச்சு? எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தரிலிருந்து பெற்றிருக்கோம்? எத்தனை முறை நாம் தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றிருக்கோம்? எத்தனை முறை கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி இருந்தும் நம்மளால் ஏன் இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை? ஏன் இன்றைக்கு நம்மளால் மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க வைக்க முடியவில்லை? ஏன் நம்மளை மற்றவர்களால் ஆரோக்கியம் வரப்பண்ணி பிழைக்க வைக்க முடியவில்லை? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நதி வரவில்லை. நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஜீவ விருட்சமாய் மாறவில்லை. நம்முடைய ஆவி இன்னும் ஆரோக்கியத்தை இழந்து போய் அது பலவீனத்திலே ஒடுங்கி போய் மெலிந்து போய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவி ஆரோக்கியமா இருக்கும் என்றால் இந்த 3 காரியத்தை நாம் விருப்பப்பட்டாலோ விருப்பப்படாவிட்டாலோ நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும். அது நிறைவேறினால் மாத்திரமே, இந்த 3 அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரமே நம்முடைய ஆவி ஆரோக்கியம் உள்ளதாய் காணப்படுது. இப்படி ஆரோக்கியம் உள்ளதாய் மாறும் பொழுது மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன பலன் வருகிறது? நம்முடைய ஆவியை ஆரோக்கியம் ஆகிறதுனால் மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நடத்துறோம், சீசர்களாய் மாற்றோம். ஆனா நமக்கு என்ன பலன் வருகிறதாம்? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்லுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். இந்த நதியின் விருட்சத்திலே காணப்படுபவர்களுக்கு பேர் என்னவாம்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல விருட்சம் என்று சொல்லியிருக்கு. ஆனா 4வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப தேவனுடைய விருட்சமாய் நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? நம்மளை ஊழியக்காரராய் மாற்றுகிறார். அதனாலதான் நாம் மற்றவர்களுக்கு பிழைக்க நாம் வழி நடத்துகிறோம், மற்றவர்களை மீனாய் மாற்றுகிறோம், மற்றவர்களை ஆரோக்கியம் வர பண்ணி பிழைக்க பண்ணுகிறோம். ஏன்? நம்மளை தேவன் ஊழியக்காரர்களாய் அங்கீகரிக்கிறபடினால் அந்த அடையாளத்தை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறான். ஆனால் நம்மளுக்கு வர்ற பலன் என்ன? அதே வசனம் சொல்லுது பாருங்க, அவரை சேவித்து.
நம்முடைய வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த நன்மையான கரியானமான இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாறுவோம். நாம் எது செய்தாலும் கர்த்தரை சேவிப்போம். நம்முடைய வாழ்க்கையில இல்லாம இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று அவருக்காய் நாம் காத்திருப்போம். நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுதும் கர்த்தர் சொன்னால் மாத்திரமே இந்த ஆசையும் அந்தஸ்தையும் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருப்போம். அவருடைய சொல் பேச்சு கேட்டு நாம் நடக்கிறவர்களாய், அவரை சேவிப்பவர்களாய் நாம் மாறுவோம். இரண்டாவது என்ன பலன் வருகிறது? அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். நாம் தேவனுடைய முகத்தை முகமுகமாய் தரிசிப்போம். அவருடைய சிங்காசனத்தை தரிசிப்போம். ஏன்? இந்த நதி அவருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறபடினால் அந்த நதி அவருடைய சிங்காசனத்திலே நம்மளை கொண்டு போய் விடுகிறது. அவருடைய சமூகத்தை, அவருடைய பாதத்தை, அவர் இருக்கிற சிங்காசனத்தை நாம் தரிசிக்கிறவர்களாய் மாறுவோம். மூன்றாவது என்ன வருகிறது? அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் பதிக்கப்படும். அவர் சொல்லுது பாருங்க, அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவருக்கு சொந்தமாய் மாறுகிறோம். நாம் பரலோக ராஜ்யத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு நாம் காணப்படுவோம். நம்முடைய உலகத்திலே வருகிற போராட்டமா இருந்தாலும் சரி, வறட்சியா இருந்தாலும் சரி, பஞ்சமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசித்து அவரோடு உறுதியாய் நின்று கடைசியிலே நம்மளை எங்கு கொண்டு போய் சேர்க்கிறது? அது அவருடைய நாமத்தை பெற்றவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு போகிறது. அப்ப கர்த்தர் நம்முடைய ஆவியை ஆரோக்கியம் பண்ண வர பண்ணுகிறார் என்றால் என்ன? உங்களை தேவன் இந்த மாதத்திலே அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாய் உங்களை நடத்துகிறார். அநேகரை நீங்கள் பிழைக்க வைக்க போகிறீர்கள். அநேகரை நீங்கள் தேவனுக்கென்று மீன்களாய் மாற்ற போகிறீர்கள். அநேகருக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உங்க மூலமாய் தேவன் இந்த மாதத்தில் அநேகரை உருவாக்க போகிறார். அநேகர் உருவாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசித்து அவருடைய நாமத்தை உங்கள் மீது தேவன் உங்கள் தலையின் மீது பொறிக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் சுமந்து செல்லுகிற அவருடைய ஊழியக்காரராய் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை மாற்றுகிறார். அப்ப ரெண்டு விதமான காரியம் நடக்குது. ஒண்ணு, இந்த உலகத்திலே கர்த்தருக்காய் அநேக ஆத்துமாக்களை நாம் ரட்சிப்புக்குள் நடத்துகிறோம். இரண்டாவது, நாம் பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறி பரலோகத்தின் பங்குள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். அவருடைய அடையாளத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த ஆவியின் ஆரோக்கியத்துக்காய் நாம் ஜெபிப்போமாக. இப்பொழுது யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் சொன்னார், மாறுபாடான நாவை உடையவர்களும் அல்லது ஆவியில் நொறுங்கினவர்களும் ஆவியின் ஆரோக்கியத்தை இழந்து போனவர்கள் என்று சொன்னார். அப்ப இப்பொழுது நிதானித்து பாருங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இது இருக்கும் என்றால் எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. சங்கீதம் 101 சொன்னபடி, 101:4 சொன்னபடி, என் இருதயத்தை மாறுபாட்டுக்கு விலக்கி என்ற வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னை என் வாழ்க்கையிலே மாறுபாடான நாவு என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என் இருதயம் மாறுபாடான இருதயமா இருக்கக்கூடாது. மாறுபாடு உடையவர்களை பொல்லாங்குடையவர்களுக்கு என் ஐக்கியம் இருக்கக்கூடாது. நான் பொல்லாங்குடையவனாய் மாறிவிடக் கூடாது. என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார். இரண்டாவது, அவரால் நடத்தப்படுவீர்கள். மூன்றாவது, அவருக்காய் நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார். இந்த மூன்றுமே கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா நாம் என்ன செய்யணும்? அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்ப இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? முதலாவது நாம தேவனுக்குள்ளாய் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே மாறுபாடான நாவு இருக்கா? நம்முடைய இருதயம் மாறுபாடான இருதயம் இருக்கா? நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா? நாம் அலறி கொண்டு இருக்கிறோமா? இப்பொழுது கர்த்தர் சமூகத்திலே நிதானித்து பாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லோரும் தேவ சமூகத்திலே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஆராய்ந்து பாருங்கள். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே ஆவியின் ஆரோக்கியத்தை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எங்கள் நாவு மாறுபாடு உள்ளதா இருக்கக்கூடாது, எங்கள் இருதயம் மாறுபாடு உள்ளதா இருக்கக்கூடாது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ வைத்த ஐக்கியத்தின் நிமித்தமாய் நாங்கள் மாறுபாடு உள்ளவர்களாய் மாறி இருந்தால் தயவு செய்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டி இப்பொழுது எங்களை நீர்
சீர்திருத்துவீராக. எங்கள் மாறுபாடுள்ள நாவை மாற்றி ஆரோக்கியமுள்ள நாவாய் ஜீவ விருட்சமுடையவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்கள் இலைகள் அநேக ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு நீ சொன்னபடி ஆண்டவரே, கணுக்கால் அளவும் முழங்கால் அளவும் இடுப்பளவும் நதியிலே நீச்சல் அடிக்கிறவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி உம்மால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது இந்நாள் முதற்கொண்டு இவர்களை நீர் கடக்க பண்ணுவீராக, இவர்களை நீ நடத்துவீராக. கணுக்களவு ஆசீர்வாதத்திலும் அபிஷேகத்தில் இருக்கிறவர்களை முழங்கால் அளவுள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. முழங்கால் அளவுள்ளவர்களை இடுப்பளவு உள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. இடுப்பளவில் உள்ளவர்களை நதியிலே நீச்சல் அடிக்கிற அளவுக்கு இவர்களை மாற்றுவீராக. இவர்கள் உன்னால் முதற்கொண்டு உம்மால் நடத்தப்படுவார்களாக. அதன் நிமித்தமாக அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி அநேகரை உமக்கு கனி கொடுக்கிற மீன்களாய் மாற்றி அநேகரை உம்முடைய ஊழியக்காரர்களாய் உருவாக்க உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, இவர்கள் புறப்பட்டு போய் அநேகரை சீசர்களாய் மாற்றுவார்களாக. குறிப்பாய் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி இந்நாள் முதற்கொண்டு இம்முடைய பிள்ளைகள் உம்மை தரிசித்து உம்முடைய நாமத்தை தரிசிக்கிறவர்களாய் உம்மை சேவிக்கிறவர்களாய் மாற்றி இவர்கள் நெற்றியிலே உம்முடைய நாமம் பொறிக்கப்படுவதாக. உம்முடைய வருகை இருக்குமானால், இந்த மாதத்தில் உம்முடைய வருகை இருக்குமானால், உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து உம்முடைய நாமத்திலே நாங்கள் நெற்றியிலே பொறிக்கப்பட்டவர்களாய் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் உம்மோடு காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் ஆரம்பத்திலே சொன்னபடி ஆண்டவரே, இவர்கள் மாம்சத்திலே இவர்கள் ஆத்துமா நடத்தப்படாமல் ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. இவர்கள் ஆத்துமா மரணத்தில் இருக்கும் என்றால் இப்பொழுது அது பிழைக்கத்தக்கதாய் ஆவியிலே பலத்தை கொடுத்து நீ நடத்துவீராக. ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு பிள்ளைகள் ஆவியில் நடத்தப்படுகிறவர்களாய் மாறுவார்களாக. நீர் அப்படி செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.